நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எங்கள் ஆன்டி அவங்க ரொம்ப நல்லா ஜெபிப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனேன். அங்கே ஒரு ஸ்பெஷல் கூட்டம் நடந்தது. ஒரு ஸ்பெஷல் ஊழியக்காரனை அனௌன்ஸ் பண்ணாங்க. அவர் பேசும்போதே அதிகமாக தன்னை தற்புகழ்ச்சியே பேசிகிட்டு இருந்தார். எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட கவனிக்க முடியல. என்னுடைய உள்ளத்தில் ஒரு வார்னிங், ஆண்டவருடைய பெல் அடிச்சிட்டே இருந்தது, இந்த ஆள்கிட்ட ஜோமனை போவாதான்னு. பெருமை முழுக்க முழுக்க பெருமையாக இருக்கிறார் அவர். அட்டகாசம், நான் வானத்தை வில்லா வளைப்பனாக்கும், மணலை கயிறா திருப்பனாக்கும், இந்து மகா சமுதிரத்தை தாண்டுவனாக்கும் என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருந்தார். எல்லாரும் வந்து நான் அங்கே அப்படி நடந்தோம் இப்படி அற்புதம் நடந்தோம்னா எல்லாரும் போய் ஜோமனை போயிட்டாங்க. நான் மட்டும் வேண்டாப்பா இந்த ஆசாமி. எங்கள் ஆன்டி வந்து எனக்கு 2 அடி போட்டு ரொம்ப உரிமையாக, வா உனக்கு என்ன பெருமை, எல்லாரும் வந்து ஜோமன்றாங்க, வா வந்து ஜோமனிக்கன்னாங்க. வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். இல்லை 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 இல்லை, அது எவ்வளோ வரம் பெற்றவர், எவ்வளோ சாட்சி சொன்னார் கேட்டியா, வானத்தெல்லாம் குதித்து 10 தடவை மேலே இங்கேயும் போயிட்டு வந்தாராம். அப்படிப்பட்டவட்ட நீ ஜோமண்ணாமல் இருக்கிறிய, என்னை இழுத்து கொண்டு வந்து வச்சு கொண்டாந்தாங்க. தலையில் கை வச்சாரோ இல்லையோ, என் வாழ்க்கையில் அனுபவித்திராத ஒரு பயங்கர தலைவலி.